ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான ஸ்வீட் ரெசிபி தான். அது ஒன்றும் இல்லைங்க, நம்ம வீட்டிலேயே அரைக்கக்கூடிய இட்லி மாவு வச்சு நம்ம ஒரு ஸ்வீட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அதுக்கு தேவையானது பார்த்தலாம். நான் மிஷினில் கொடுத்து மாவு அரைச்சிட்டு வந்துட்டேன். ஸோ இதில் இப்போ கொஞ்சமாக தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளானது, ஆனால் டேஸ்டானதும் ஈஸியாக செய்யக்கூடியது. நம்ம அதுக்கான பொருள் கம்மி தான். ஸோ அது மாவு தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இதில் எதுவுமே சேர்க்க தேவையில்ல. வெறும் ஃபுட் கலர் மட்டும் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைனா விட்டலாம். இதில் லைட்டாக ஆப்ப கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு சுகர் சிரப் ரெடி பண்ணுறதுக்காக சுகர் எடுத்திருக்கேன். அது சுகர் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கலாம். இப்போ நம்ம எடுத்த மாவில் ஃபுட் கலர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்படி ஒரு கிளாத் எடுத்து அதில் சின்னசாக ஓட்டை போட்டுக்கலாம். நம்ம ஜிலேபி மாதிரி செய்ய போகிறோம். ஸோ அதுக்காக தான் ஓட்டை போட்டலாம். ஒரு பேனில் எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. ஒரு சைடு சுகர் சிரப்பு ரெடி ஆகிட்டுருக்குது. இப்போது நான் ஓட்டை போட்டு வச்சுருக்கேன். ஒரு கிண்ணத்தில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச மாவை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்துட்டு ஒரு கிண்ணமோ கப்போ ஏதோ வச்சு நம்ம சேர்த்துக்கலாம். மாவு ஒரே இடத்துல இருக்கும். ஸோ இப்போ இது எடுத்து மெதுவாக நம்ம அப்படியே நமக்கு எந்த மாதிரி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கலாம். நமக்கு ஜிலேபி மாதிரி வேணுனாலும் சரி, இல்லை முறுக்கு மாதிரி வேணுனாலும் சரி நம்ம செஞ்சுக்கலாம். ஸோ பாருங்கள், லைட்டாக திருப்பி விட்டுக்கலாம். ஸோ இந்த சைடு சுகர் சிரப்பு ரெடி ஆகிட்டுருக்குது. இந்த சுகர் சிரப்பு கூட நம்ம ஒரு ஆஃப் லெமன் ஆட் பண்ணுறோம். ஸோ அதுதான் டேஸ்ட் கிடைக்கும். நம்ம ரோட் சைடில் நார்த் இந்தியன் சைடு விற்பாங்க இல்லையா ஜிலேபி, நிறைய இந்திக்காரங்கெல்லாம் விற்றுட்ருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இருக்கும். அதே டெக்ஸ்டைல், அதே டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இப்போ எடுத்து நம்ம சுகர் சிரப்பில் போட்டு ஊற வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் தான் ஊறணும், அதுக்கு மேலே தேவையில்லை. ஒரு 5 மினிட் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்லாம். சாப்பிடும்போது நல்லா ஜூஸியாகவும் க்ரன்ச்சியாகவும் இருக்கும். அதே சமயம் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம மாவு நம்ம வீட்டிலே அரைக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பாருங்கள், இந்த வீடியோ பாருங்கள். தேங்க்யூ.